வெல்கம் டு ரேஜூஸ் மைத்திக்கல் ஸ்டோரிஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் நாம் விசித்திரமான விக்ரமாதித்தன் கதைகள் பார்க்க போகிறோம். கதையுடைய பேர் என்ன தெரியுமா? அந்த காலத்தில் ஒரு இலவச டாக்டர். வேதாளத்தை தன் முதுகில் சுமந்துக்கிட்டு போய்கிட்டு இருந்த விக்ரமாதித்தன் கிட்ட அந்த வேதாளம் ஒரு கதை சொல்ல தொடங்குச்சான். இதுதான் அந்த கதை. விஜய்பூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் ரகு அப்படிங்கிற ஒரு இளைஞன் வாழ்ந்துக்கிட்டு வந்தானா. அவன் எல்லாருக்கும் உதவி செய்வானா. அதாவது மக்களுக்கு உதவி தேவைப்படுதோ படலையோ அதை பற்றியெல்லாம் அவனுக்கு கவலை இல்லை. எல்லாருக்கும் ஆனால் உதவி செய்வானா. இதனால் கவலைப்பட்ட அவங்க பெற்றோர் என்ன பண்ணாங்கன்னா, ரகுவுக்கு சீக்கிரமாக திருமணம் செஞ்சு வச்சாதான் இந்த குணம் மாறும் அப்படின்னு நினச்சி அறிவாற்றல் மிக்க ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்களா. அந்த பெண்ணுடைய பெயர் ரமா. திருமணம் முடிஞ்சு சில காலம் கழித்து தன் கணவர் ரகு கிட்ட அந்த பெண், இதுக்கு முன்னாடி நீங்கள் உதவி செஞ்சீங்க இல்லையா, அவங்களுக்கு இதனால் என்ன பயன் கிடைச்சிது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாலாம். இதை கேட்ட ரகு எல்லார்கிட்டையும் விசாரித்து ரகு அவங்களுக்கு தான் செஞ்ச உதவியினால் எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வந்து தன் மனைவியான ரமா கிட்ட சொன்னானா. அப்போ ரமா சொன்னாலாம், பிறருக்கு நேர்மையாக உதவுறதற்கு மருத்துவ தொழிலை கற்றுக்கிட்டா என்ன, அதன் மூலம் எல்லாருக்கும் உதவி செய்யலாம்ல அப்படின்னு சொன்னாலாம். இதை கேட்ட ரகு சொன்னானா, அப்படியா, ஆனால் மருத்துவ தொழிலை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப காலம் ஆகுமே அப்படின்னு சொன்னானா. அப்போது ரமா சொன்னாலா, சந்திரநகர் அப்படிங்கிற ஊரில் வைத்தியநாதன் அப்படிங்கிற ஒரு மருத்துவர் இருக்காரு, அவர் ஒரு வருஷத்துலேயே மருத்துவ தொழிலை கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி ரகுவை அவர்கிட்ட மருத்துவம் படிக்கிறதுக்கு அனுப்பிச்சு வச்சாலா ரமா. ரகுவும் வைத்தியநாதர்கிட்ட ஒரு வருஷத்துலேயே வைத்திய முறைகளை கற்று தேர்ந்தானா. அப்போ வைத்தியநாதன் ரகு தனது வைத்திய தொழிலை நேர்மையாக செய்யும் பட்சத்தில் தம்முடைய எல்லா வைத்திய குறிப்புகளையும் சுவடிகளையும் தர்றதா உறுதி சொன்னாராம். ரகு மக்களுக்கு உதவி செய்கிறத பார்த்து அந்த ஊருக்கு வந்திருந்த துறவி ஒருவர் ரகுவை பாராட்டி ஆசிர்வதிச்சாரா. அதோட சந்திரநகர் போய் அவருடைய குரு கிட்ட மீதம் இருக்கிற மருத்துவ ஓலைகளை வாங்கி வந்து அதன் மூலம் மேலும் சிறந்த சிகிச்சை அளிக்குமாறு ரகு கிட்ட அடிக்கடி கூறி வந்தாராம். ரகுவும் ஒவ்வொரு முறையும் அங்கே போகிறதுக்கு காலம் தாழ்த்திக்கிட்ட வந்தானா. ரகு அந்த சுவடிகளை வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ரமா ஒரு திட்டம் போட்டுட்டு வந்தாலாம். என்னன்னா, அந்த சுவடிகளை வாங்கிட்டு வர்றதுக்கு ஒரு நாள் அவன் மனைவி ரமா தனக்கு உடல்நிலை சரியில்லாதது போலையும் அவள் கணவன் கொடுக்குற எந்த மருந்துகளும் வேலை செய்யலை, அதாவது குணமாகலை அப்படிங்கிற மாதிரியும் நடிச்சுக்கிட்டு வந்தாலாம். இதனால் வேற வழி இல்லாமல் ரகு தன்னுடைய குருநாதரான வைத்தியநாதர்கிட்ட போய் ஓலைகளை வாங்கிட்டு வந்து மருந்து தயாரித்து அதை ரமாவுக்கு கொடுத்தானாம். அவளும் அதை சாப்பிட்டு குணமடைஞ்சது போல நடிச்சாலாம். இப்போ வேதாளோ விக்ரமாதித்தன் கிட்ட ஒரு கேள்வியை கேட்டுச்சான். விக்ரமாதித்யா, ரகுவின் சுயநலத்தை பார். பிறருக்கு சிகிச்சை அளிக்க தன் குருவிடம் சுவடிகளை வாங்கச் செல்லாதவன் தனது மனைவி உடல்நிலை பாதிக்கப்பட்டவுடன் ஓலை சுவடிகளை பெற்றது சரியா? மேலும் நேர்மையாக மருத்துவ தொழிலை நடத்தினால் ஓலைச்சுவடிகளை தருவதாக கூறிய வைத்தியநாதன் எப்படி குருவிற்கு உடனே சுவடிகளை கொடுத்தார் அப்படின்னு வேதாளம் கேட்க, அதுக்கு விக்ரமாதித்தன் பதில் சொல்ல ஆரம்பிச்சாரா. ரகு சந்திரநகரில் இருக்கும் தன் குருவிடம் செல்லும் காலத்தில் தன்னை நாடி வரும் நோயாளிகளுக்கு தான் சிகிச்சை அளிப்பதில் தடங்கள் ஏற்படும் என்றே அவரிடம் செல்ல காலம் தாழ்த்தி வந்தான். பாதிக்கப்பட்டது மனைவி எனின் எந்த கணவனும் அவளுக்காக எத்தகைய காரியத்தையும் செய்வார்கள். அதில் அவனது சுயநலம் ஏதும் இல்லை. மேலும் ரகுவின் நேர்மையை பிறர் மூலம் அறிந்த அவனது குருவும் அவன் கேட்டவுடன் அவனுக்கு ஓலைச்சுவடிகளை கொடுத்து விட்டார் அப்படின்னு விக்ரமாதித்தன் பதில் சொன்னாரா. இதை கேட்ட வேதாளம் மறுபடியும் போய் முருங்கை மரத்து மேலே ஏறிக்கிச்சான். என்ன குழந்தைங்களா, கதை பிடிச்சிருக்கா? கதை பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கதையை ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.